இந்தியா படம் ஸ்ரீலங்கா படம் எனக்கு அந்த கம்பேர் தெரியவே நீர் விட்டு அழுறதுக்கு எமோஷனல் ஆகின அளவுக்கு அந்த எல்லாரும் அந்த படத்தை பாருங்க. எல்லாரும் வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்க்கணும். அயல் வின்சனோட விட அந்தோனி வின்சன் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். இலங்கையில் எடுக்கப்பட்ட படங்களுக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த படம். படம் பார்த்து வந்த கண்ணீரை விட படத்துக்கு வந்த ஆட்களை பார்த்து வந்த கண்ணீர் தான் வந்து அதிகம். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்டை பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு வந்து தியேட்டரில் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி நாள் மார்ச் 13. நிறைய பேர் வந்து முன்னாடி வந்து ப்ரமோஷன் வீடியோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இலங்கையில் இது நாள் வரைக்கும் வரலாற்றில் எடுக்காத ஒரு சினிமா திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் வந்து அந்தோணி திரைப்படம். ஸோ அந்தோணி திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிற நாள். ஸோ இலங்கை முழுவதும் மட்டும் கிடையாது, வந்து நாடு முழுவதும் இந்த மார்ச் 13 வந்து வெளியாகுது. 3 மொழிகளில் முதன்முறையாக இலங்கையில் எடுத்த ஒரு திரைப்படம் வெளியாகுது. தமிழ், மலையாளம், சிங்களம் இந்த 3 மொழியிலையுமே வந்து வெளியாகுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மட்டக்களப்பில் வந்து வெளியாகக்கூடிய திரையரங்குகள் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்முனையில் வந்து ஜேகே தியேட்டர்லையும், அக்கரப்பத்தில் வந்துட்டு அர்ச்சனா தியேட்டர்லையும், தாளங்குடா பிசிஏல வந்து நம்ம இப்போ நிற்கிறோம். அண்ட் அதே மாதிரி வெற்றிக்குளோ சுகந்தி தியேட்டரில் இந்த 4 தியேட்டர்லையுமே இந்த படம் வந்து ஓடுது. ஸோ டைம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ஒஃபிஷியல் பேஜ் வந்து இருக்கும், ஃபேஸ்புக் பேஜ். அந்த பேஜில் நான் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபெஸ்ட் ஷோக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபெஸ்ட் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக கொஞ்சம் பேர் வந்து வந்த மாதிரி இருக்கிறாங்க. இது ஃபெஸ்ட் ஷோ அப்படிங்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் ஷோ வந்து அடுத்த ஈவினிங்கு வந்து இருக்குது. ஸோ இப்போவே வந்து சுட சுட இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். காரணம், இந்த திரைப்படம் வந்து உண்மையில் இலங்கையில் வரலாற்றில் வந்து ஒரு விதைக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுனால படத்தை வந்து நான் முன்கூட்டியே பார்த்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது. ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிற ரிவ்யூவோட இங்கே படம் பார்க்க வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்லக்கூடிய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம ஃபெஸ்ட்டுக்கு வந்து நிறைய படப்படன்னு பேசாமல் ஃபில்மை பார்த்துட்டு ரிவ்யூவில் வந்து சந்திக்கலாம். ஓகே, டிக்கெட் வந்து உள்ளே போய் தான் எடுக்கணும். ஆனால் அதில் வந்து டைம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசிஏல வந்து ஓடக்கூடியது வந்துட்டு மார்னிங் வந்து 10:30 ஷோ அண்ட் அதே மாதிரி ஈவினிங் வந்துட்டு 6:30 ஷோ. இந்த 2 டைமுக்கு தான் வந்து ஓடுது. இது வந்து 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 3 டேட்டுக்குமே வந்து இந்த ஃபில்ம் வந்து ஓடும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் எடுத்தாச்சு. அந்தோணி ஏஜ் சீட்டில் வந்து எடுத்திருக்கோம். 10:30 ஷோ. கொஞ்சம் டைம் போயிட்டுது என்ன சொன்னால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வராங்கன்றதுனால. ஓகே, பெரிய ஒரு வெயிட்டிங்கில் இருந்தது அந்தோணி படத்துக்கு உண்மையில். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வரவேற்புகள் மற்ற இடங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் இங்கே வந்திருக்கக்கூடியவங்கக்கிட்ட வந்து நாங்கள் மூவி பற்றின ரிவ்யூ வந்து கேட்க போகிறோம். இந்தியா திரைப்படங்களுக்கு நம்ம இது நாள் வரைக்கும் கொடுத்த முக்கியத்துவங்கள் அதே மாதிரி நம்மளோட ஃபில்முக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்க வேணும். பட் இங்கே பார்க்கல எனக்கு அப்படி தோணலை. இது ஃபெஸ்ட்டு ஷோ. பட் இது ஃபெஸ்ட்டு ஷோ அண்ட் வந்து இன்றைக்கி வந்து லீவு நாட்கள் எதுவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இதோ வந்திருக்கிறாங்க. ஸோ நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட் ஃபில்ம் அப்படி சொல்லலாம். இலங்கையில் மிக பெரியதொரு தயாரிப்பாக வந்து இந்த அந்தோணி திரைப்படம். ஸோ இது மண்ணில் வந்து வேறொன்று நிற்கக்கூடிய திரைப்படத்திற்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படி வந்து சொல்லலாம். ஸோ உள்ளேருந்து வர்றவங்கிட்ட இதை பற்றின ரிவ்யூ வந்து கேட்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல அன்னைக்கிட்ட தான் கேட்க போகிறோம். சொல்லுங்கண்ணா, இப்போ இலங்கையில் இது நாள் வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் நீங்கள் கூட வந்து இங்கெல்லாம் நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு விதையை வந்து விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அந்தோணி திரைப்படம் வந்து விதைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்து? உண்மையில் இந்த ஈழத்து திரைப்படங்களில் அந்தோணி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அது மறக்கிறதுக்கு இல்லை. பல படிகள், அதாவது அது ஃபில்ம் மேக்கிங்காக இருக்கலாம், ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதம், முக்கியமாக நடிப்பு. இந்த எல்லார்ட்ட நடிப்பை நல்ல அழகாக செய்கிறாங்க. காட்சி அமைப்பு, இது எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ். பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்பெஷலாக பாடல்களை விட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு நல்ல அந்த கதை வந்து ஒரு உணர்வுபூர்வமான கதை. அந்த உணர்வுபூர்வமான அந்த விஷயத்தை ஆடியன்ஸுக்கு கடத்துறதுக்கு மிகவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை செய்து, அது இளையராஜா அதுக்கான மியூசிக்னு சொல்லக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை தாண்டி அது நல்லா இருக்குது. மற்றது இலங்கையில் எடுக்கப்பட்ட படங்களுக்குள்ளே இது ஒரு மிகச்சிறந்த படம். அது வந்து தனியாக படத்தை மட்டும் நாங்கள் பார்க்குறதில்ல. இந்த படத்தில் வியாபாரத்தை, அதாவது வியாபார உத்திகளை பார்க்குறது, சிங்கள மொழியில் மலையாளத்தில் எல்லாம் போடுறன்றது ஒரு அடுத்து வரப்போகிற இலங்கை படங்களுக்கு ஒரு சொல்கிறேன் ஒரு கோலோட செட் பண்ண மாதிரி. இதை மாதிரி அல்ல இதை தாண்டி எடுக்கணுன்றதுக்கு நல்ல முயற்சியும் நல்ல தரமான படம். முக்கியமான விஷயம்னா எல்லாரும் வந்து தான் பார்க்கணும். அதான் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சரியான மிக குறைவான ஆட்கள் முதலாவது ஷோக்கு இது வேலை நாளுன்றதாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இன்றைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டாயம் எல்லாரும் வந்து பாருங்கள். இதை
எல்லாரும் வந்து பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சரிங்க, உண்மையில் நானும் ஃபெஸ்டிவல் ஷோவுக்கு வந்திருந்தேன், அந்த மாதிரி நீங்களும் வந்திருந்தீங்க. ஆனால் படத்தை பார்த்து நம்மளுக்கு ஒரு சைட்டில் வந்து கண்ணீர் வர அளவுக்கு இலங்கையில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற கடைசியில் சீனில் வந்து முடிச்சிருந்தாங்க. சரிங்களா, நம்ம அதை வந்து வெளியில் ஓப்பனாக சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதை விட கண்ணீர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் இதற்கான வரவேற்பு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பெஸ்ட்டு ஷோ. ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் சொல்ல போகிற ரிவ்யூ அதை நீங்களே சொல்லுங்கள். உண்மையிலேயே இலங்கையில் இருக்கிற சினிமா துறையில் இப்போ வர வர படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்தோணி திரைப்படம் எங்களை கண்ணீர் விட்டு அழுறதுக்கு பல சந்தர்ப்பங்களே இருந்தது. என்னை பொறுத்தவரையில் இந்த படத்தில் நடித்தாக்கள் எல்லாரும் தங்களோட பாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் எல்லாம் ஒளிப்பதிவு எல்லாம் வந்து தரமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு இலங்கையில் இப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்தது ஒரு சந்தோஷமும், அதே நேரத்தில் சரியான ஒரு மனவருத்தத்தோடு அந்த படத்தை பார்த்துட்டு போகக்கூடியதாக இருக்குது. இதைதான் சொல்லலாம். ஆடியன்ஸ்க்கு கிட்ட வந்து ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னால், ஏன் வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? நிச்சயம் என்னென்னு சொன்னால், முற்றத்து மல்லிகை மணக்கும்ன்றது போல நாங்கள் உலக காலமும் இந்திய சினிமாவை பார்த்து பழக்கப்பட்ட நம்ம. ஆனால் எல்லாரும் கட்டாயம் இந்த அந்தோணி மாதிரி திரைப்படங்களை தியேட்டருக்கு வந்து கட்டாயம் எல்லாரும் பார்த்து நம்ம நாட்டிலேயும் இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இருக்காங்கன்றதை எல்லாரும் வெளிக்கொண்டு வரணுன்றது ஒரு என்னை பொறுத்தவரை சந்தோஷம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தினுமகேந்திரன் வேல் சவாட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் வந்து இப்போ திரைப்படங்களில் அதே மாதிரி ஆல்பம் சாங்ஸ் இதுக்கு எடிட்டிங்கில் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு படம் பார்த்து ஒரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் வந்துட்டு மக்கள் இதற்கு கொடுத்த வரவேற்பை பார்த்து ஒரு பக்கம் கண்ணீர். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வந்து ஒவ்வொரு பாகங்களும் எப்படி இருந்துச்சு, அண்ட் வந்து உங்களுக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் வந்து யார், எந்த சீனில் வந்து உங்களுக்கு அள வச்ச சீன் அப்படிங்கிறத வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள். நான் நேற்று ஃபேஸ்புக்கில் எல்லாரும் ரிவ்யூ பார்க்கக்குள்ளேயே இந்த படம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துட்டு என்ன பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து ஒன்று இருந்தது. இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணணும் என்று தோன்றிருந்தேன். நான் அடுத்தது நிறைய பேர் வந்து பார்க்கணும், அது கொஞ்சம் ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா நம்மளோட மட்டக்களப்பில் மட்டும்தான் படம் செஞ்சால் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாக்கலன்னா மட்டும் வந்து பார்க்காம எல்லார படத்தையும் பார்க்கணும். இப்போ இந்தியா படத்தை பார்க்குற மாதிரி ஸ்ரீலங்கா நடக்கிற எல்லா படத்தையும் வந்து பார்க்கணும். அப்போ தான் அவங்க போட்ட முதலீடுக்கு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நல்ல படமும் இதை வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் பண்ணா நான் சொல்லலாம், இது ஒன்று நல்லா இருக்குன்னு பார்க்கக்குள்ள நிறைய விஷயம் எனக்கு நல்லா பட்டது. பெஸ்ட்டாக ஆக்டிங் வின்சன் அண்ணா அந்த அண்டோனிக்கு மெயின் ரோலில் நடித்தவர். அதோட போட்டிக்கு சாய் சுவசன் அண்ணா அவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கு வந்து நடிச்சிருந்தவங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டி அந்த சின்ன பிள்ளை நடித்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது உண்மையாகவே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது சொல்ல தேவையில்லை, இளையராஜா மியூசிக் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் நல்லா இருந்தது. என்னென்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எமோஷ்னலான கடைசி சீனில் கூட எமோஷ்னல் ஆகின அளவுக்கு அந்த மியூசிக் இருந்தது. நான் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி இருக்கி அதை இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி காட்டுறது தான் முக்கியம். அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் காட்டியிருந்தாங்க. இதில் ஒரு ஆள் உழைப்பு இல்லை, எல்லாரும் உழைப்பும் சேர்ந்து தான் அந்த படமே. டிஓபியை சொல்ல போனீங்கன்னா ஃப்ரேமுகள் ரிஷி செல்வம் அண்ணா எழுதியார். எல்லா டிஓபியும் பார்க்கக்குள்ள அந்த வித்தியாசமான ஆங்கிள் ஃப்ரேம் எல்லாம் வைக்கக்குள்ள ஓவராலாக படம் உண்மையாக நல்லா இருக்குது. எனக்கு இந்த அதிலேருந்து இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு விஷயம்ண்டா நான் சொல்லலாம், எதுவும் தவற விட்டுருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லாமே பார்க்கும்போது சந்தோஷம். ஆனால் எனக்கும் உங்களை மாதிரி ஒரு இன்னொரு கவலை, நம்ம ஒரு கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு போகிற படம் இல்லை. நிறைய பேர் எல்லாரும் வந்து பார்த்து இந்த படத்தை பார்த்து போனால் தான் அவங்களுக்கும் படம் எடுத்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அப்படி எல்லாரும் வந்து பார்க்கணும். இதே மாதிரி படங்கள் நிறைய வெளிவரணும். இந்த இயக்குனர் ஜெனோசனா அடுத்த சுகிதன் ஒரு பேர் கொஞ்சம் எனக்கு இது இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த படம் நல்லா இருக்கும் உண்மையாகவே. இன்னும் நிறைய படங்கள் செய்யணும், இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருமே மேலே மேலே வளரணும். நம்மளோட படங்கள் மட்டும்தான் வரணும்னு இல்லை, எல்லாரோட படத்தையும் ஆதரவு செய்யுங்க. உங்களுக்கும் நன்றி, வந்து டைம் ஒதுக்கி வந்து நீங்கள் ரிவ்யூ எடுக்கீங்க. அப்படிலாம் இல்லையா, வந்து உண்மையில் கண்டிப்பாக வெளியில் போய் சேர வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படி சொல்லலாம். அதாவது குடும்பத்தோட வந்து தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். எளிமையான ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை நிலையை வந்து முன்னிலைப்படுத்தி இவ்வளோ அழகாக வந்து படைச்சிருப்பாங்க அப்படி சொல்லி எதிர்பார்க்காத ஒரு படம். கயல் படத்தில் வந்து கடைசியில் எப்படி உங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சோ அதே மாதிரி இந்த அந்தோணி படத்துலையும் வந்து. ஸோ வின்சன் அண்ணா கயல் படத்தில் எப்படி தன்னோட அபாரகரமான
திறமையில காட்டியிருந்தார், நடிப்பை காட்டியிருந்தார், அதே மாதிரி இனி அந்தோனி என்று அவரை சொல்லுவாங்க. ஆமா, இனி அந்தோனி கயல் வின்சென்ட். வின்சென்ட் விட அந்தோனி வின்சென்ட் சொல்லுவாங்கன்னு நம்புறேன் நான். எல்லாருக்குமே நன்றி. ஓகே ப்ரோ, மூவி எப்படி இருந்துச்சு அப்படியே நான் கேட்டு முடிச்சிடுறேன். உண்மையிலேயே சொல்ல போனால் அவனோட ஹார்ட் ஒர்க் உண்மையிலேயே பெஸ்ட். அவனோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஹார்ட் ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்க. ஜெனோசன் மற்ற டிரெக்ட் அவரை பேர் ஸ்வீடன் 2 பேர் உண்மையிலேயே அவங்களோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்த இன்னொரு விஷயம், இந்தியா படம் ஸ்ரீலங்கா படம் எனக்கு அந்த கம்பேர் தெரியவே இல்லை. என்ன சொல்ற, படம் பார்த்த ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு ஃபுல்லாகவே. என்ன சொல்ற, சில டைமில் நம்ம எடுக்கிற படம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அந்த இதில் இருக்குது. இந்தியன் படம் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா படம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் படம்னா ஸ்ரீலங்கன் படமாயே பார்ப்போம், இந்தியன் படம்னா இந்தியன் படமா. ஆனால் இந்த படம் பார்க்கக்குள்ள எனக்கு இந்த டிஃப்ரெண்ட் தெரியலை. ரொம்ப ஒரு படம் பார்த்த ஒரு ஃபுல் ஃபீலாகவே இருந்தது. உண்மையிலேயே மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க், எடிட்டிங் எல்லாமே பக்கா சூப்பராக செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இருக்குது, அது எல்லாம் விடுறதுதான், அது ஒன்றுமே செய்யலாது. இந்திய திரைப்படத்திற்கே அப்படிலாம் அது இங்கே எப்படி சொல்கிறது, பட்ஜெட் அது ஏதோ விஷயங்கள் இருக்கலாம், இடங்கள் கிடைக்காம இருக்கலாம், அந்த சின்ன விஎஃப்எக்ஸ் செய்யும். பட் அது காட்டு, பட் அது ஒன்றுமே செய்யலாது, அது நமக்கு ஒன்றும் செய்யலாது. பட் உண்மையிலே படம் சூப்பர். படத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாரும் அந்த படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. என்னடா ஸ்ரீலங்கன் படம் தானே என்னத்தை செஞ்சுருப்பான்னு நினைக்காதீங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு இந்தியன் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும், அது பாருங்கள். நன்றி. ஓகே, எல்லோரும் ரிவ்யூ பண்ணதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பெருசாலாம் வந்து ஆட்கள் வந்து கிடையாது. ஃபெஸ்ட்டு ஷோக்கு வந்தவங்களே கிட்டத்தட்ட 15-20 பேருக்குள்ளே தான் வந்து. எனக்கு சரியான ஒரு மனத்தாபம் வந்து, இந்தியா படம்னாலே அடிபடிப்பட்டு 1 மாதத்துக்கு முன்னால் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி பார்க்குற நாம ஏன் இலங்கை திரைப்படம்னு சொன்னால் வந்து இப்படி கை நாளை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மனஸ்தாபமாக வந்து இருக்குது. திரைப்படத்தாக வந்து பார்த்துக்கணும். திரைப்படம்ன்றது வந்து வர்த்தக ரீதியில் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க, அதாவது வர்த்தகமாக்கி கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த எப்படி சொல்ல, ஹாலிவுட் பாலிவுட் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது வந்து ஏன் இலங்கையில் எடுக்கக்கூடிய ஒரு படைப்பு, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வர்த்தகத்துக்கு நம்ம கை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ ஒருவேளை வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து வழியாக பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு மேலே வளர்ந்து வரது பிடிக்காமல் மட்டம் தட்டி விட்டு இருக்கிறதுனாலையோ சொல்லி தெரியல. என்ன சொன்னால் ஒருத்தவங்களை பக்கத்தில் கடத்துறதா அவங்க நல்லா வரக்கூடாது, நாசமாக போயிடும் அப்படி சொல்லி வந்து நம்ம நிறைய வேலைகளை வந்து குண்டக்க மண்டக்க பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இலங்கையில திரைப்படத்தையும் வந்துட்டு வர்த்தக ரீதியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படி சொல்லி எவ்வளோ பேர் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அதுக்கு நம்ம பெருசாலாம் வந்து ஊன்றுதல் கொடுக்காம ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் ஒரு புஷிங் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நாள் வந்து இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஏன் இவ்வளவுக்கு வாய்ப்பு கொடுக்க இல்லைன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன் வந்து இன்றைக்கி வந்து லீவு நாட் கிடையாது, அதுவும் மார்னிங் 10:30 வந்து ஃபெஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு லீவுகள் கிடைச்சிருக்காது, அதனால் ஆட்கள் குறைவாக இருக்கலாம் அப்படி சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஈவினிங் ஷோ இருக்குது. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போவே வந்து அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அடுத்த கட்டமாக வந்து உங்களோட வீட்லேயும் என்னோட வீட்லேயும் என்னை சுற்றி இருக்கிற வீட்லேயும் வந்து ஒவ்வொரு கலைஞர்கள் இருப்பாங்க. திரைப்படம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களால் உருவாக்கப்படுறது கிடையாது, அதுக்குள்ள வந்து நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ நடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவங்க, இசையமைக்கக்கூடியவங்க வந்து அதே மாதிரி பாடல் பாடக்கூடியவங்க வந்து அதே மாதிரி எடிட்டிங் அப்படி சொல்லி எல்லா திறமையும் உடையவங்க வந்துட்டு உங்களோட சொந்த பந்தம்னு சொல்லி எங்களோட சொந்த பந்தம்னு சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி கொடுக்க வேண்டியது வந்து நம்ம ஒவ்வொருத்தோட தலையாய கடமைகள். அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஒரு ஃபில்ம் வந்து வெற்றி நடை செய்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுத்தே ஆகணும். ஸோ உண்மையில் நான் பார்த்த வரைக்கும் இலங்கையில் எடுத்த திரைப்படங்கள் இது ஒரு பெஸ்ட் ஃபில்ம் அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷோ வந்து ஈவினிங் இருக்குது. அண்ட் இது இப்போ நாங்கள் மட்டக்களப்பில் பிசிஏ சினிமாவில் வந்து பார்த்த வரைக்கும் தான் இப்படி. அண்ட் வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க வந்து இன்றைக்கி இந்த திரைப்படம் வெளியாகுது. ஆங்காங்கே நிறைய பேர் வந்து இப்படி இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நிறைய ரிவ்யூ வந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் வந்து நேற்று கூட வந்து கொலம்போவில் வந்துட்டு விஐபி ப்ரீமியம் ஷோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதிலே வந்து உண்மையில் சிங்கள மக்கள் கூட வந்து பார்த்துட்டு ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து நாங்கள் அதை வரவேற்றிருந்தோம். அதிலே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபெஸ்ட்டு ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம இந்தியா படங்களுக்கு ஃபெஸ்ட்டு ஷோன்னு சொல்லி அடிப்படை படும்போது நம்மளோட படத்துக்கு வந்து நம்ம கை நழுவி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பார்க்க வந்துருந்தோம். பார்க்க வந்த இடத்துல படம் பார்த்து வந்த கண்ணீரை விட படத்துக்கு வந்த ஆக்களை பார்த்து வந்த கண்ணீர் தான் வந்து அதிகம் அப்படி சொல்லலாம். வந்து அவ்வளோ மனிதாபிமானமாக போயிட்டு இதிலெல்லாம் தம்பி ஏன் தம்பி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, சினிமாவெல்லாம் போய் உங்களோட வாழ்க்கையை வீணடிக்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாரோட வீட்லேயும் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஓடுது. அது நீங்கள் பொய் சொல்லி மறுக்கலாம் முடியாது. நீங்கள் முணுமுணுத்து வாயில் பாடுற பாட்டு தொடக்கம் வந்துட்டு நைட்டானால் உங்கள் வீட்டில் வந்து சீரியல் பார்க்குற அம்மா அப்பா வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சினிமாவில் ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்குது கண்டிப்பாக. வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து கூட ட்ராமா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சினிமா துறைகளை தான் வந்து உள்ளடங்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆதரவு கொடுங்க இந்த அந்தோணி திரைப்படம். ஏன்னு சொன்னால் உண்மையில் கயல் திரைப்படத்தில் வந்து கயல் வின்சன் எப்படி
எப்படி சொல்லி பேர் வந்துச்சோ அதே மாதிரி அந்தோனி வின்சென்ட் சொல்லி வாரத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த படத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து காண்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வெற்றி நடை ஆகிறதுக்கு வந்து எங்களோட சப்போர்ட்டையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இலங்கையில் வந்து உண்மையிலே ஒரு கடல் தொழில் சாதாரணமாக வந்து கடலில் ஒரு மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவங்களோட ஏழை எளிமையான குடும்பத்தோட நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி அப்படியே கற்பனையாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வடிவமைச்சு இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ம் அப்படி சொல்லலாம். கடைசி வரைக்கும் எனக்கு கண்ணு அங்கே இங்கேன்னு சொல்லி போகல, அப்படியே ஃபில்ம் முழுக்க தான் வந்திருந்தது. எந்த ஒரு போரிங்குமே கிடையாது. அப்படியே உயிரோட்டமாக கடைசி வரைக்கும் போயிருந்த ஒரு ஃபில்ம் அப்படி சொல்லலாம் இந்த அந்தோனி திரைப்படம். ஸோ நான் எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய பெஸ்ட்டு ஒரு ஃபில்ம் அப்படி சொல்லலாம் வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள் குடும்பத்தோட வந்து இந்த ஒரு படத்தை வந்து பாருங்கள். உண்மையில் பிள்ளைகளை வந்து தாய் தந்தை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அண்ட் வந்து அதுவும் எப்படி சொல்கிறோம் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து மிடில் கிளாஸ்ன்றதை தாண்டி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம் அந்த ஒரு குடும்ப நிலையில். நான் படத்தை பார்த்துட்டு சொன்னாலே வந்து நீங்கள் படம் பார்க்க வந்துட மாட்டீங்களோ அப்படிங்கிறதுல அதனால் வந்து நான் எல்லா விஷயங்களும் சொல்லலை. ஸோ நீங்களாக வந்து படத்தை பார்த்துக்கணுங்க. நான் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.